ஸோ வாழ்த்துக்கள்ப்பா. இப்போ தானே வந்திருக்காங்க, பேச்சு இப்படி தான் இருக்கும். ஒரு 4 படம் ஹீரோயினாக பண்ணிட்டாங்கன்னா பாருங்கள், ஆடியோ லான்ச்சுக்கே வரமாட்டோம் நாங்கள், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான நபர் தான் வந்து பேச வரப்போகிறாரு. இவர் வந்து விஜய் டிவியில் நம்ம எல்லாரையுமே சிரிக்க வைக்கிற மாதிரி பல ஷோஸில் வந்து நம்மளை செம்மையாக சிரிக்க வச்சார். பட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அவர் சிரிப்புனாலே என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய பல பேருடைய வாழ்க்கையில் சிரிப்பை கொண்டு வந்த ஒரு நடிகர். அவர் நடிப்பு வேற, ஆனால் அதை தான் அவர் வந்து மெயினாக பண்ணிட்டு இருக்காரு. தான் சம்பாதிக்கிறதையும் தன்னை சுற்றி இருக்கவங்க கிட்டேயும் வந்து இதை பற்றி சொல்லி அவங்களுக்கு வந்து உதவக்கூடிய ஒரு உன்னதமான மனிதராக இருக்கக்கூடிய திரு ஜார்ஜ் விஜய் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். Praise the Lord. Thank you so much, Sumaya, for mentioning that social work activities. Usually, thank you. Sorry, sir. So, usually, thank you, Sumaya. Marudiya, one more pair. Praise the Lord. Thank you. Thank you so much, Sumaya, for mentioning that social work activities, because நிறைய இடத்துல அது யாரும் சொல்கிறதில்ல, நல்ல தெரியணும்னு இல்லை, ஆனால் வந்து அது தெரிஞ்சால் வந்து இன்னும் ஒரு 4 பேருக்கு எக்ஸ்ட்ரா செய்யலான்னு சொல்லி ஒரு இதுதான். இப்போ நம்ம பாலா செய்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். அண்ட் இது வந்து நான் ஒரு நடிகன் அப்படிலாம் வந்து நான் இதுக்கு வரல. ஏன்னா வந்து இது எங்கள் அத்தை மகன் ஜீனு, அவங்க ஒய்ஃபு, என் மருமகன் தான் ஹீரோ. ஸோ அப்படின்னும்போது கட்டாயமாக இது ஒரு குடும்ப விழா. ரோபோ இல்லைன்னா எங்கள் கண்டென்ட். ஸோ சச் அ லவ்லி பர்சன் ரோபோ. அண்ட் ராஜன் சார், பேரரசு சார், அண்ட் எல்லாருக்கும் அவங்க பக்கத்தில் உட்காரதுக்கு வாய்ப்பு கொடுத்த என் ஜீனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் படத்தை பற்றி நிறையா சொல்லுவாங்க. ஏன்னா வந்து டெக்னிக்கலாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, விஜய் எப்படி நடிச்சிருக்கான், ஆடியிருக்கான், ஸ்டன் பண்ணியிருக்கான் அப்படின்றது எல்லாமே நிறைய பேர் பின்னாடி சொல்லுவாங்க. எனக்கு என்ன எப்பவுமே சொல்கிறது தான், எப்பவுமே நான் வந்து மீடியா மூலமாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து பெரிய நடிகர்கள்கிட்டலாம் நாங்கள் நிறையா முயற்சி செஞ்சோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கோ அண்ட் ஆடியோ இது பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு கேட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து சொந்தங்கள் தான் இங்கே வந்து எங்களை எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இவங்க ஏன் இதை நம்ம வந்து அவங்க ஒரு நாள் ஒதுக்கி, நானும் சுமையாகவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு மாதிரி தான், இதை ஒரு நாள் ஒதுக்கி ஒரு சிறிய படங்கள், பெரிய படங்கள் நம்ம சொல்லுவோம். இது சிறிய படம்னு கட்டாயமாக சொல்லிடவே முடியாது. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. இந்த படம் ஜெயிச்சா இது பெரிய படம் தான் கட்டாயமாக. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு 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 ஹாஃப் டே ஒரு ஒதுக்கி ஹீரோஸ் வந்து இவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம். இதனால் என்னென்னா எங்களுக்கு வந்து கோடியாக வந்து பணம்லாம் வந்துட போகிறதில்ல. என்னென்னா ஒரு ரீச் தான். இப்போ 1000 பேர் 2000 பேர் ரீச்னா அவங்களாம் ரிலீஸ் பண்ணால் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர் பார்க்க போகிறாங்க. இப்போ பார்த்தா வந்து இந்த மாதிரி எங்கேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னு தெரியல. அவன் வந்து இன்னும் 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணுவான், ஒரு 100 குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ஆதங்கம் தான் எனக்கு. அந்த ஆதங்கத்தை வந்து சக்தி சரவணன் சார் அண்ட் பிரசன்ட் மீடியா நான் இதை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா வந்து எங்கே போனாலும் இது என்னடா இப்போ பார்த்தாலும் இதே சொல்லிகிட்டு இருக்கான்றது எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் வந்து எனக்கு ஒரு நடிகனாக எனக்கு ஒரு ஆதங்கம். ஏன்னா ஹரி உத்ராவுக்கு தெரியும், வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கணுன்னா நாங்கள்லாம் இறங்கி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். ரோபோ சங்கரும் சரி, அதே மாதிரி நிறைய எங்களுடைய விஜய் டிவி நண்பர்கள் நிறைய பேர் வந்து இறங்கி செய்வாங்க. இந்த டெலிவிஷனை தாண்டி ஹீரோஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன். அண்டு ஜீன் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லும்போது, எனக்கு இந்த ஃபீல்டுலேயே வந்து ரொம்ப பாலை போல் உத்தமமான ஒரு மனிதன் யார் அப்படின்னு சொன்னால் சிவானி செந்தில் தான் எனக்கு தெரியும். ஸோ அவருடைய நம்பர் தான் நான் ஜீன்கிட்ட கொடுத்தேன். நீ வந்து தி பெஸ்ட் பர்சன் அவர் தான். சரி, இன்றைக்கி வரைக்கும் சக்கரவர்த்தி சார் கூட சேர்ந்து அவர் அப்புறம் சார் அவங்க கூடலாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இந்த விழா நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு சிவானி செந்தில், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் மதுரை 16 ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரசன்ட் மீடியா தயவு செஞ்சு ஒரு நல்ல படம், ஏன்னா தமிழ் மக்கள் நல்ல கண்டென்ட்டை என்றைக்குமே வரவேற்பாங்க, என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க, என்றைக்குமே கை கொடுத்து தூக்கி விடுவாங்கன்ற நம்பிக்கையில் மதுரை 16 என் மருமகனுக்காக வந்து கடவுளை வேண்டி விரும்பி உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட். ப்ளீஸ், நீங்கள் தான் இதை எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.